துபாய். இந்த 3 எழுத்துக்களை கேட்டவுடன் நம் கண்முன் என்ன தோன்றுகிறது? வானத்தை முட்டும் புர்ஜ் கலீஃபா, கண்ணாடி அரண்மனைகள், இரவு நேரங்களில் மின்னும் சாலைகளில் சீரிப்பாயும் சொகுசு கார்கள், கிலோ கணக்கில் தங்கம் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஷாப்பிங் மால்கள். ஒவ்வொரு இந்திய இளைஞனின் இதயத்திலும் ஆழமாக பதிந்த ஒரு கனவு இது. ஒரு முறை துபாய் சென்றால் வாழ்க்கை மாறிவிடும், கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பம் செட்டில் ஆகிவிடும் என்று பலரும் நம்புகிறார்கள். ஆனால் சோசியல் மீடியா காட்டும் இந்த பளபளப்பான பிம்பத்திற்கு பின்னால் இருக்கும் கசப்பான மறுபக்கம் உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் துபாயில் இந்தியர்களின் வாழ்க்கை தங்கமயமானதுதானா? அந்த மின்னும் கட்டடங்களுக்கு கீழே நெரிசல் மிகுந்த தொழிலாளர் முகாம்களில், லேபர் கேம்ப்ஸ், தங்கள் உழைப்பை விற்கும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் நிலை என்ன? 50 டிகிரி கொடுத்தும் வெயிலில் குடும்பத்தை பிரிந்து கஃபாலா சிஸ்டம் எனும் நவீன அடிமைத்தனச் சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்களின் கதையை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? இன்று நாம் பார்க்க போவது உலக நாடுகளுக்கு காட்டப்படும் துபாயை அல்ல, துபாய்க்குள் சிதறிக் கிடக்கும் இந்தியர்களின் வாழ்வாதார உண்மையை. இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள நாம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். வெறும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் என்பது ஒரு சிறிய அமைதியான பாலைவன பகுதி. மக்களின் ஒரே வாழ்வாதாரம் கடலில் முத்து எடுப்பது மட்டுமே. ஆனால் 1976 ஒரு மேஜிக் நடந்தது. துபாயின் மணலுக்கு அடியில் கருப்பு தங்கம் எனப்படும் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது. துபாய் ஆட்சியாளர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார்கள். எண்ணெய் வளம் ஒரு நாள் தீர்ந்துவிடும் என்பதை உணர்ந்து அந்த பணத்தை சுற்றுலா, ரியல் எஸ்டேட் மற்றும் வணிகத்தில் முதலீடு செய்தனர். புர்ஜ் கலீஃபா, பாம் ஜுமைரா என உலகத்தையே வியக்க வைக்கும் பிராண்டாக துபாயை மாற்றினர். ஆனால் இந்த பிரம்மாண்டமான கோபுரங்கள் வெறும் பணத்தால் மட்டும் கட்டப்படவில்லை. அவை ஆயிரக்கணக்கான ஏழை தொழிலாளர்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் எழுப்பப்பட்டவை. எந்த சுற்றுலா வழிகாட்டியும் உங்களுக்கு சொல்லாத உண்மை இது. 50 டிகிரி வெப்பத்தில் காலை 6 முதல் இரவு 10 மணி வரை எலும்பு முறிய உழைக்கும் இந்திய, நேபாளி, வங்கதேச தொழிலாளர்களுக்கு கிடைப்பது மாதத்திற்கு வெறும் 18,000 முதல் 22,000 ரூபாய் மட்டுமே. பல நிறுவனங்கள் தொழிலாளர்களின் பாஸ்போர்ட்டுகளை பிடுங்கி வைத்துக் கொள்கின்றன. அவர்கள் நினைத்தாலும் ஊருக்கு திரும்ப முடியாது. ஒரு சிறிய அறையில் 10 பேர், ஏசி வசதி கூட இல்லாத அவல நிலை. ஆண்டிற்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மாரடைப்பாலும் வெப்பத்தாலும் உயிரிழக்கிறார்கள். ஆனால் இந்த மரணங்கள் எங்கும் செய்தியாகாது. ஏனெனில் அங்கே ஊடகங்கள் அரசின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளன. அடுத்ததாக, சட்டத்தின் மறுபக்கம். துபாய் ஒரு பாதுகாப்பான நகரம் எனச் சொல்லப்பட்டாலும் அங்கே செல்வந்தர்களுக்கு ஒரு சட்டம், ஏழை தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டம். கபாலா முறைப்படி ஒரு தொழிலாளி தனது முதலாளியின் அனுமதி இல்லாமல் வேலையை விடவோ நாட்டை விட்டு வெளியேறவோ முடியாது. இது சட்டப்பூர்வமான அடிமைத்தனம் இல்லையா? இன்று சுமார் 30 லட்சம் இந்தியர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உழைக்கிறார்கள். வீட்டில் இருப்பவர்கள் தன் மகன் அங்கே ராஜ வாழ்க்கை வாழ்வதாக நினைக்கிறார்கள். ஆனால் பலரோ வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அடுத்த வேளை உணவிற்கும் போக்குவரத்துக்கும் கூட திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகள் உழைத்து அவர்கள் நாடு திரும்பும் போது மிஞ்சுவது சோர்வும் நிறைவேறாத கனவுகளும் மட்டுமே. முடிவுரை: துபாய் ஒரு மோசமான நகரம் அல்ல, ஆனால் அந்த அமைப்பு மனிதனை வெறும் இயந்திரமாக பார்க்கிறது. மினுமினுக்கும் கண்ணாடி கோபுரங்களுக்கு பின்னால் எத்தனை ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் தியாகம் புதைந்து கிடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்த முறை துபாயின் அழகை பார்க்கும்போது அந்த ஒளியின் பின்னால் இருக்கும் இருளையும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றினால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற உண்மையான கள ஆய்வுகளுக்கு பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.